கட்டு சிங்கி சாப்பிட்டாங்க ஸ்ட்ரீட் ஃபுட். ஏ, நாம இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போறோம். ஆமா கட்டு, நான் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியுமா, அத சாப்பிட்டா செமையா இருக்கும். ஆமா பசங்களா, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அம்மா சொன்னதும் 2 பேரும் எக்ஸைட்டடா கிளம்புறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு சீட் டே. அதனால மம்மி மாசத்துல ஒரு நாள் அவங்களுக்கு இஷ்டமான ஃபுட் வாங்கி கொடுப்பாங்க. பசங்களா ரெடியா? ஆமாம்மே. சரி வாங்க, சீக்கிரமா போய் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடலாம். மம்மி பசங்களை கூட்டிட்டு காவ்கலிக்கு போறாங்க. அங்க பார்த்தா விதவிதமான ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் ஓபன் ஆயிருக்கும். ஏ, காவ்கலிக்கு நாம வந்தாச்சு. எனக்கு பிடிச்ச வடா பாவ் நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். சரியா சொன்ன கட்டு, எனக்கும் வடா பாவ் தான் ரொம்பவே பிடிக்கும். செம்மையா இருக்கும்ல? செம்மையா இருக்கும்ல? ஆமா ஆமா சிங்கி, ஆனா எனக்கு அதுல இருக்க பச்சை மிளகாவை எடுத்துட்டு சாப்பிடுவேன். சரி சரி, போய் சாப்பிடலாம் வா. வாங்க பசங்களா, கார் பார்க் பண்ணியாச்சு. மம்மியும் பசங்களும் எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச வடா பாவ் கடை கிட்ட போறாங்க. அங்க பார்த்தா மோண்டி இருக்கான். அட கட்டு சிங்கி, நீங்க என்ன இங்க வடா பாவ் சாப்பிட வந்தீங்களா? நமஸ்தே ஆண்டி. நமஸ்தேப்பா, நீ நல்லா இருக்கியா? மோண்டி, நீ என்ன பண்றீங்க? நீங்க இருக்கனா ஏதோ ஒரு வேலை நீ பண்ண போறன்னு அர்த்தம். மம்மி இவனை நம்பாதீங்க, அவன் தொல்லை பண்ணுவான். சும்மா இருக்கட்டும், அவன் எதுவுமே பண்ணல. அதுக்குள்ள எதுக்காக அப்படி பேசுற? அதான் மம்மி, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன கட்டு சிங்கி, ஆண்டி சரியா தானே சொல்றாங்க. நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி சொல்றீங்க? சரி இரு, நான் போய் நம்ம எல்லாருக்குமே வடா பாவ் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அங்கிள் கிட்ட, சரியா? தேங்க்யூ மோண்டி, நீ ரொம்ப நல்ல பையன். ஆனா மம்மி. சும்மா இரு கட்டு, எதுவும் பேசாத. கட்டு, நாம 2 பேரும் கண்டிப்பா ஜாகிரதையா இருக்கணும். இவன் ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா பண்ணுவான். சரியா சொல்லு சிங்கி. மோண்டி அந்த வடா பாவ் அங்கிள் கிட்ட போய் மெதுவா அந்த அங்கிள் கிட்ட சொல்றான். அங்கிள், 4 வடா பாவ் கொடுங்க. அப்புறம் ஒரு வடா பாவ்ல நிறைய பச்சை மிளகா. ஓகேப்பா. கொஞ்ச நேரத்துல அங்கிள் மோண்டிக்கு 4 வடா பாவ் கொடுக்கறாரு. மோண்டி அந்த வடா பாவ் ஃபர்ஸ்ட் போய் ஆண்டிக்கும் அப்புறம் சிங்கிக்கும் கொடுத்துடுறான். அப்புறம் ஒரு நார்மல் மற்றும் நிறைய பச்சை மிளகா போட்ட வடா பாவ கொண்டு வரான். ஆனா கொண்டு வரும்போது அவன் மறந்துடுறான் எக்ஸ்ட்ரா மிர்ச்சி எதுல இருக்கு அப்படின்னு. இதுல என்னோடது எது மோண்டி? இதுதான். சரி கொடு. இல்ல இல்ல இரு, இதுதான் நினைக்கிறேன். என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன் விடு. கட்டு மாண்டி கிட்ட இருந்து வடா பாவ வாங்கிக்கிறான். அப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வாவ், இது செம்ம டேஸ்டா இருக்கு. செம்மையா இருக்கு. சரியா சொன்ன சிங்கி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மோண்டி அவனோட வடா பாவ சாப்பிடும்போது காரம் 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 அப்படின்னு கத்தி ஓட ஆரம்பிக்கிறான். காரம் 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 காரம், யாரு தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க, காரம் காரம். அட மோண்டி, இந்த தண்ணி குடி. மோண்டி சீக்கிரமா எல்லா தண்ணியும் குடிச்சிடுறான். ஓஹோ மோண்டி, இதுதான் உன்னோட பிளானா? இந்த மாதிரி நிறைய பச்சை மிளகாவை போட்டு என்ன சாப்பிட வைக்கலான்னு இருந்தியா? ஆனா அத நீயே சாப்பிட்ட பத்தியா இப்ப என்னாச்சுன்னு உனக்கு? சாரி கட்டு அப்படின்னு சொல்லி அம்மா இருக்கிறதால சாரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். கட்டு சிங்கி மம்மி அப்புறம் 3 பேருமே வடா பாவ என்ஜாய் பண்றாங்க. பசங்களா சொல்லுங்க, இன்னும் வேற என்ன வேணும்? மம்மி, நாம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட வந்திருக்கோம். ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல சௌமின் சாப்பிடலனா அது நல்லா இருக்காது மம்மி. ஆமா மம்மி, அப்புறம் அங்க பாருங்க, அந்த ஸ்டால்ல சுட சுட சௌமின் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் சாப்பிடலாம். சரி வாங்க அங்கேயே போலாம். அப்புறமா அவங்க சௌமின் ஆர்டர் பண்றாங்க. கட்டு சிங்கி மம்மி 3 பேரும் அங்க இருக்க சேர்ல உட்காந்து போற வரவங்க எல்லாரையுமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க பாரு எத்தனை பேர் வராங்கல்ல. ஆமா ஆமா கட்டு, அங்க பாரு எத்தனை பேர் வராங்க. புது புதுசா இந்த மாதிரி ஆட்களை பாக்குறது நல்லா இருக்குல்ல. பசங்களா, நீங்க 2 பேரும் பெரியவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியோ இங்க உங்களுக்கு நல்லா ஜாலியா இருக்குல்ல. ரொம்பவே.
அப்புறமா அங்கிள் ரெடி பண்ணி வச்சிருக்க சௌமினை 3 ஃபோர்க் வச்சு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. பசங்களா இங்க பாருங்க, உங்க சௌமின் ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க, ஆனா பத்திரம் சூடா இருக்கு. ஓகே மம்மி. அப்புறம் கட்டு சௌமினை எடுக்கறான். அதுக்கப்புறம் அவன் ஊத ஆரம்பிக்கிறான். இது செம்மையா இருக்கு, செம்ம ஸ்பைசியா செம்மையா இருக்கு. சரியா சொன்ன கட்டு, நிஜமாலே ரொம்ப ருசியா இருக்கு இல்லையா? பசங்களா இதுக்கப்புறம் நாம சௌபாட்டிக்கு போகலாம். அங்க நமக்கு செம்ம டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அங்க நாம சன்செட் கூட பார்க்கலாம். ஏ, அப்ப செம்மையா இருக்க போகுது மம்மி. அப்ப நாம அங்க கோலா கூட சாப்பிடலாம். அப்புறம் பேல்பூரி கூட. சன்செட் பாத்துக்கிட்டு பேல்பூரி சாப்பிட்டா செம்மையா இருக்கும்ல. ஆஹா பசங்களா, பேல்பூரி அப்புறம் கோலா எல்லாமே சாப்பிடலாம். பசங்களா, எனக்கு இங்க விக்கிற ரகடா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நான் அத ஆர்டர் பண்ண போறேன். சரியா? உங்களுக்கு வேணுமா? ஆமா எனக்கும். எனக்கு கூட. மம்மி கட்டோ சிங்கி எல்லாரும் சேர்ந்து சௌமின் சாப்பிடுறாங்க. அப்புறம் அங்க விக்கிற ஃபேமஸான ரகடா கூட சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மம்மி அவங்க 2 பேரையும் சௌபாட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. சரி வாங்க, இங்க பீச்ல கொஞ்ச நேரம் நம்ம நடக்கலாம். பாருங்க வெளிய எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஏ ஆமாமா சூப்பரா இருக்கு. வாக் பண்ணும்போது சிங்கி சொல்றா, வாவ் அங்க பாருங்க, இந்த சன்செட் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அத பார்க்க அங்க பாருங்க எத்தனை பேரு வந்திருக்காங்க இல்லையா? சரியா சொன்ன சிங்கி. அங்க பாரு, அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இந்த கோலா அங்கிள் என்ன இன்னுமே வரல? இங்கதான் எங்கயாவது இருப்பாரு கட்டு. வா, நாம போகும்போது கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அப்படி அவங்க கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு கோலா விக்கிற அங்கிள பாத்துடுறாங்க. அப்புறம் 3 பேரும் அவங்களுக்காக ஒவ்வொரு கோலா வாங்குறாங்க. கடைசியா நமக்காக கோலா விக்கிற அங்கிள் கிடைச்சிட்டாரு. அங்கிள், எனக்கு காலா கட்டா வேணும். அப்புறம் எனக்கு மேங்கோ ஃபிளேவர்ல கோலா வேணும். இந்த சில்லுன்னு காத்துல இந்த மாதிரி சில்லு சில்லுன்னு கோலா சாப்பிட்டா செமையா இருக்கும். சரியா சொன்ன சிங்கி. அண்ணா, எனக்கு கூட ஒரு காலா கட்டா. அங்கிள் 3 பேருக்கும் அவங்க கேட்ட கோலாவை கொடுக்கறாங்க. இந்தாங்க குழந்தைகளா. தேங்க் யூ அங்கிள். அப்புறம் 3 பேருமே அங்கேயே உட்கார்ந்து அவங்க அந்த கோலாவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நாள் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ற சிங்கி? ஆமா கட்டு, நீ சரியா சொன்ன. இன்னைக்கு நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இது என்னோட லைஃப்ல பெஸ்ட் டே. அப்புறம் என்னோட வயிறு கூட ஃபுல்லா ரொம்பிடுச்சு. பசங்களா, உங்க கூட என்னோட நாளெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இன்னைக்கெல்லாம் நான் செம்ம என்ஜாய் பண்ணேன். சன்செட்டை பார்த்த பிறகு அவங்க 3 பேரும் மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கட்டு பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.